இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் புதிய வார்த்தையோடு வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறேன். இந்த நாளிலும் 22ஆம் தேதி 4ஆம் மாதம் 26ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இன்றைய நாளிலும் இப்படியாக இந்த நாட்களிலே வருகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் அங்கே விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய மீகா மூலமாக இந்த நாட்களிலே பேசப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே நாங்கள் தெளிவாக வாசிப்போமா இருந்தால், முதலாவது சொல்லப்படுகிறது, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். 3 காரியங்களை இந்த இடத்திலே தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், நம்முடைய சத்ருக்கள் நாங்கள் எப்பொழுது விழுவோம் என்று இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களை காத்துக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் பாருங்கள், இந்த நாட்களிலே சத்ருவானவன் நமக்கு விரோதமாக இந்த நாட்களிலே அடிக்கடி செயல்பட்டு அவன் நாங்கள் விழுகிற வேளையிலே இந்த நாட்களில் என்ன செய்கிறான் என்றால் சந்தோஷப்படுகிறான். இவர் விழுந்து போனார் என்று சந்தோஷப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாது, ஏனென்றால் நான் விழுந்தாலும் இந்த நாட்களிலே எழுந்திருப்பேன். நாங்கள் விழுகிற வேளையிலே ஆண்டவருடைய வலது கரம் நம்மை இந்த நாட்களிலே தாங்கி இந்த நாட்களிலே என்ன செய்கிறது என்றால் விழுந்து விடாதபடி இந்த நாட்களை பாதுகாத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 3வதாக பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்படியானால் சத்ரு நம்மை இருளிலே இந்த நாட்களிலே தள்ளினாலும் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே வெளிச்சமாக இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை அந்தகார இருளிலே இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்த அன்பு தேவனாகிய ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கையிலே நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்று நாங்கள் அனுதினமும் இந்த நாட்களிலே சொல்லிக்கொள்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் இந்த நாட்களிலே ஒருபோதும் தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள், தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை விழுந்து போகாதபடி அவருடைய கரம் இந்த நாட்களிலே தாங்கிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஐயா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லி இந்த நாட்கள், இந்த வார்த்தை இந்த நாட்களில் இங்கே சொல்லுகிறது மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தையை முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வீழ்ச்சியைத்தான் இந்த நாட்களில் சத்ருவானவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். பொல்லாத பிசாசானவன் இன்றைக்கு என்ன செய்கிறான் என்றால், ஏதோ வழியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை விழுத்தும்படியாக இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே நாங்கள் விழுந்து போவோம் என்று நமக்கு விரோதமாக செயல்பட்டு நம்மை தள்ளிவிடும்படியாக எந்த தருணத்திலும் எந்த வேளையிலும் இந்த நாட்களை ஆவலாக இருக்கிறான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், அவன் என்ன செய்தான் என்றால், கல்வாரி சிலுவை மட்டும் கொண்டு போய் அவரை ஆணியிலே சிலுவையிலே வைத்து ஆணியாலே அறை மட்டும் இந்த நாட்களை அறைந்து அவர் இந்த நாட்களிலே மறிக்கு மட்டும் இந்த நாட்களை அவன் சந்தோஷப்பட்டு கொண்டே இந்த நாட்களில் இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சொன்ன வேளையிலே கூட அவன் சந்தோஷமாக இருந்தான். ஏனென்றால் எல்லாவற்றையும் முடித்து இவருடைய காரியம் முடிந்து விட்டது, என்னுடைய ஆட்சிதான் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் என்ன நடந்தது? 3ஆம் நாள் கல்லறை திறக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த நாட்களிலே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் செய்திகளை கேட்டவுடனே அங்கே எல்லாம் அவனுடைய சங்கிலிகள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களில் இறுகமாக கட்டப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவரை எவ்வளவுக்காக அவன் நெருக்கி சிலுவை மரணம் மட்டும் கொண்டு போனான். ஆனால் ஆண்டவரோ சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக செயல்படுகிற சத்ருவின் கிரியைகளை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே காண்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே நாங்கள் அனுதினம் இந்த நாட்களிலே சொல்லிக்கொள்வோம், நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்று. ஏனென்றால் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.